بسم الله الرحمن الرحيم سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء أحوى سنقرئك فلا تنسى إلا ما شاء الله إنه يعلم الجهر وما يخفى ونيسرك لليسرى. இஸ்லாம் பெண்களுடைய உரிமையை பறிக்கக்கூடிய ஒரு மார்க்கமாக இன்றைக்கு உலக அளவில் பேசப்படுகிறது. இன்றைக்கு உலக அளவில் இந்த இஸ்லாமிய மார்க்கம் பெண்களை மையப்படுத்தி என்ன பண்ணப்படுதுன்னு சொன்னா விமர்சிக்கப்படுகிறது. அப்ப இந்த இஸ்லாமிய மார்க்கம் அப்படிப்பட்ட மார்க்கமா என்பதை உங்களுக்கு மத்தியில பதிய செய்வதற்காக வேண்டி இன்றைய உரைய இஸ்லாத்தின் பார்வையில் பெண் உரிமையை பற்றி நம்ம பேச இருக்கிறோம். அப்ப இன்றைக்கு இந்த மகளிர் உலக மகளிர் தினத்துல கூட பல இடங்கள்ல பல கருத்தரங்குகள் நடக்கும். பலவிதமான அம்சங்களை பற்றி விவாதிப்பார்கள். அப்ப அடிப்படையாக என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா பெண்களுடைய உரிமையை பற்றியும் பெண்களை அடிமைப்படுத்தக்கூடிய ஆண் வர்க்கத்தை பற்றி எல்லாம் பேசக்கூடிய பல கருத்தரங்குகளிலே இஸ்லாத்தையும் விமர்சிப்பாங்க. அப்ப நம்ம அதுக்காகத்தான் இந்த தலைப்பின் கீழே சில விஷயங்களை இஸ்லாம் எப்படி பெண்களுக்கு உரிமையை வழங்கி இருக்கிறது, இஸ்லாம் பெண் உரிமைக்கு எதிரான மார்க்கமா, பெண் உரிமையை பற்றி சொல்லிக் கொடுக்கக்கூடிய மார்க்கமா என்பதை உங்களுக்கு மத்தியில விளக்க இருக்கிறோம். அப்ப இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மார்க்கத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்ப புதுப்பித்து தந்தார்கள்? 1430 வருடங்களுக்கு முன்னாடி தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியில புதுப்பித்து சொல்லி தராங்க. இஸ்லாமிய மார்க்கம் 1400 வருடங்களுக்கு முன்னாடி இருந்தாலும் ஆதி மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதும் இஸ்லாமாக இருந்தாலும் அது நாளடைவுல மக்கள் மாற்றி விட்டார்கள், அந்த கருத்தை சிதைத்து விட்டார்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க புதுப்பித்து இந்த மார்க்கத்தை சொல்லி இறுதி வேதமாக திருமறை குர்ஆன் என்ற அந்த அடிப்படையான வேதத்தை மக்களுக்கு எல்லாம் எடுத்து வைக்கிறார்கள். அப்ப அந்த வேதத்தில் இப்படி பெண் உரிமைக்கு எதிராக ஏதாவது சொல்லப்பட்டிருக்கிறதா? அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இது மாதிரி ஏதாவது கருத்தை வைத்திருக்கிறார்களா என்றால் இதுக்கு எல்லாத்துக்கும் மாற்றமா எப்படிப்பட்ட தன்மைகளோடு இருந்தால் அது அடிப்படையாக பெண்களுக்கு உரிமை வழங்கும் என்பதை எல்லாம் தெள்ள தெளிவாக உலகத்திற்கு சொல்லிக் கொடுத்த மார்க்கம் இஸ்லாம் தான். 1400 வருடங்களுக்கு முன்னால் பெண்களை மனுஷியாக மனித படைப்புல ஒரு படைப்பாக பார்க்க வேண்டுமா என்பதை எல்லாம் ஆய்வு செய்திருந்தார்கள். பெண்களை அந்த அளவுக்கு ஒரு போதை தரக்கூடிய ஒரு பொருளாகவும் பெண்களை ஒரு அற்பமான ஒரு நிலையில வைத்து பார்த்த காலத்துல திருமறை குர்ஆனை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா பெண் உரிமைகளை அவ்வளவு அழகாக சொல்லித்தரும். இறைவன் சொல்லி காட்டுகிறான் 1400 வருடங்களுக்கு முன்னால் பெண்கள் இருக்கிறாங்களே அவங்களுக்கு கடமை மாத்திரம் இருக்கிறது என்று நினைத்து விடாதீர்கள். அவர்களுக்கு கடமை எப்படி இருக்கிறதோ அதே போல உரிமையும் இருக்கிறது. திருமறை குர்ஆன் சொல்லுகிறது வலஹுன்ன மிஸ்லுல்லதி அலைஹின்ன, பெண்களுக்கு எப்படி கடமைகள் இருக்கிறதோ அதே போல அவர்களுக்கு உரிமையும் இருக்கிறது என்று சொல்லி பெண்களை மனுஷியாக மதிக்கலாமா என்று சொன்ன காலகட்டத்தில் அப்படிப்பட்ட 1400 வருடங்களுக்கு முன்னாடி உண்டா அந்த காலத்துல குர்ஆன் சொல்லுது பெண்களுக்கு உரிமையும் இருக்குது. அப்ப இப்படிப்பட்ட பெண் உரிமைக்கு எடுத்துக்காட்டான மார்க்கம் இஸ்லாம் தான். அவ்வளவு அழகான கருத்துக்களை எல்லாம் இஸ்லாம் முன் வைத்திருக்கிறது. இதோட மாத்திரம் நிக்குதா? பெண்ணுடைய உரிமையை பத்தி சொல்லிட்டு அந்த உரிமையை வகைப்படுத்தியும் திருமறை குர்ஆன் பேசுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். எப்படி எல்லாம் சொல்றாங்க? நீங்க திருமறை குர்ஆன்ல இன்னும் சில வசனங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா ஆண் பெண் கணவன் மனைவி இருக்கிறாங்கல்ல அவங்களுடைய உறவுகளை இஸ்லாம் எப்படி சொல்லுதுன்னு சொன்னா இன்றைக்கு கூட நீங்க பாக்குறீங்க பெண்ணுன்னா அடிமையா இருக்க வேண்டியவதான் அப்படிங்கிற கருத்தெல்லாம் வருதா இல்லையா? திருமணம்னாலே அது பெண்ணுக்கு ஒரு தாலின்னு ஒண்ணு கட்டி அவர்களை அடிமைப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை நிலவுகிறது, இருக்கா இல்லையா? ஆனா இப்படிப்பட்ட காலம் இன்னைக்கு இருக்குது.
இன்னைக்கும் பெண் உரிமை பேசக்கூடியவங்க எல்லாம் இது மாதிரி உண்டான திருமணங்களை எல்லாம் அவங்க ஏற்றுக்கொள்ளத்தான் செய்கிறார்கள். ஆனால் இஸ்லாம் 1400 வருடங்களுக்கு முன்னால் சொல்லுகிறது, திருமணம்னா அது ஒரு ஒப்பந்தம் தான். கணவன் மனைவி அந்த உறவுங்கிறது ஒரு ஒப்பந்த ரீதியில தான் அவர்கள் சேரணும். அன்னைக்கே இஸ்லாம் இதை சொல்லுகிறது. நிக்காஹ்ங்கிற அந்த அரபி வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா ஒப்பந்தம் தான், அந்த உடன்படிக்கை தான். என்ன கிடையாது, கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன், அந்த தத்துவத்தை இஸ்லாம் சொல்லவில்லை. இஸ்லாம் எந்த தத்துவத்தை சொல்லல, இப்படிப்பட்ட கருத்துக்களை உலகத்துக்கு முன்வைக்கவில்லை. இன்றைக்கு கூட நீங்க பார்க்கிறீர்கள், உலக பொதுமறையாக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய நீங்கள் திருக்குறளை கூட எடுத்து பார்த்தீங்கன்னா பெண்களை அடிமைப்படுத்துற மாதிரி இதெல்லாம் பார்க்கலாம். நீங்க என்ன பார்க்கலாம், சில குரட்பாகங்களை எல்லாம் பார்க்கலாம். தெய்வம் தொழால், கொழுநுழுவன் தொழுதொழுவால், பெய்யென பெய்யும் மழை. கடவுளையே நீ தொழாட்டாலும் வணங்காட்டாலும் புருஷனை கடவுளா நினைச்சீன்னா நீ என்ன பண்ண, நீ பெய்யினா பெய்ஞ்சிரு, நீ அப்படிப்பட்டவ. அப்ப என்னவே அந்த அடிப்படையாக ஒரு பெண்ணை அடிமைப்படுத்தி சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் இன்றைக்கும் திருக்குறள் போன்ற உயரிய கருத்துக்களை சொல்லக்கூடிய எத்தனையோ நூல்களை பார்க்கிறீங்க. ஆனா திருமறை குர்ஆன் சொல்லுகிறது, இந்த ஆண் பெண் உறவை சொல்லுகிறது, ஹுன்ன லிபாசுல்லக்கும் வ அன்தும் லிபாசுல்லஹுன்ன. கணவன் மனைவி உறவுக்கு எவ்வளவு அழகான ஓமை, எவ்வளவு அழகான உதாரணம். நீங்கள் அவர்களுக்கு ஆடையாகவும் அவர்கள் உங்களுக்கு ஆடையாகவும் தான் இருக்கிறாங்க. எப்படி இல்ல, நீங்க அவங்களுக்கு அடிமையாலாம் இல்ல, நீங்க அவங்களுக்கு சேவை அப்படி சொல்லல, நீங்க அவர்களுக்கு ஆடை, அவர்கள் உங்களுக்கு ஆடை. எப்படி ஒரு உடை பல விதங்களை மறைத்து உடலில் இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் மறைத்து அந்த உடலுக்கு பாதுகாப்பா இருக்குதோ அப்படி ஒரு ஆண் பெண்ணுக்கு இருக்கணும். அதே போல எப்படி ஒரு சில அசிங்கங்களை வெளியில தெரியாம ஆடை மறைக்குது. அந்த உடை எதுக்கு உதாரணம் காட்டப்படும்னா பல விதங்களுக்கு நீங்க உதாரணம் எடுத்துக்கலாம். ஒரு உடை இந்த காலத்துக்கு இந்த உடையை போட்டா அதன் மூலியமா நம்முடைய உடல்ல சில அடிப்படையில் நம்ம பாதுகாத்துக் கொள்றோம். இந்த சீசனுக்கு இந்த உடையை போகணும், குளிர்காலம், பனிகாலம், கோடை காலம், அந்த ட்ரெஸ்ஸை மாத்திரமா இல்லையா, அடிப்படையா அந்த உடை அமைத்திருக்கிறோமா இல்லையா. இது மாதிரி ஒரு கணவன் மனைவி உறவு இருக்க வேணும். ஒரு கணவன் சில நேரங்கள்ல இதுவா இருக்கும்போது இந்த மனைவி அவர்களை சார்ந்து இருக்கணும், அந்த நேரத்தில் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடியவர்களா இருக்கணும். மனைவிக்கு சில நேரத்தில் கணவன் அப்படி இருக்கணும், அவருடைய கற்புக்கும் அவருடைய மான மரியாதைக்கும் பங்கு ஏற்படுத்தாதவனா கணவன் இருக்கணும். இப்படி உறவுகளை சொல்லுது. கணவன் மனைவி உறவுகள்ல கூட நீங்க அவங்களுக்கு ஆடை, அவங்க உங்களுக்கு ஆடை, இப்படிப்பட்ட தத்துவங்களை சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். இது அந்த அளவுக்கு பெண்களுடைய அந்த உரிமைகளை பற்றி இவ்வளவு அழகான கருத்துக்களை இதோட நின்றுச்சா. இன்னும் பாருங்க, இந்த நூற்றாண்டுல கூட பெண்களை என்ன சொல்ல மாட்டாங்க, சம்பாதிக்கிறது கூட புருஷனுக்கு தான் சொந்தன்றுவாங்க. பொண்டாட்டி சம்பாதிக்க விடுவார்கள் சில ஆண்கள். சம்பாதித்தா அது யாருக்கு தான் சொந்தம், புருஷனுக்கு தான் சொந்தம், அந்த குடும்பத்துக்கு தான் இது சொல்லுவார்கள். ஆனால் இஸ்லாம் சொல்லுகிறது, ஆண்கள் எப்படி சம்பாதித்து உழைத்ததில் அவங்களுக்கு பங்கு இருக்குமோ அதே போல பெண்கள் சம்பாதித்து அவர்கள் உழைத்ததில் அவர்களுக்கு பங்கு இருக்கிறது. திருமறை குர்ஆன்ல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா 4வது அத்தியாயத்துல அந்நிசான ஒரு அத்தியாயமே இருக்குது. பெண்களுக்குன்னு இன்னைக்கு ஒரு தினத்தை தான் நம்ம வைக்கிறோம். திருமறை குர்ஆன் பெண்களுக்குன்னு ஒரு அத்தியாயத்தை 1400 வருடங்களுக்கு முன்னாடி கொடுத்திருக்குதுங்க. எந்த 1400 வருடங்களுக்கு முன்னாடி பொம்பளை மதிக்கலாமா, அவளுக்கு உணர்வு இருக்குன்னு நினைக்கலாமா, அவளை மனித இனத்துல சேர்க்கலாமா நினைத்த அந்த காலகட்டத்தில் திருமறை குர்ஆன் சொல்லுகிறது பெண்களுக்குன்னு ஒரு அத்தியாயத்தை, அதை ஃபுல்லா பெண்களுடைய விஷயங்களை பூரா பட்டியலிட்டு சொல்லி காட்டுகிறது. அப்ப அதுல சொல்லப்படுகிறது எப்படி ஆண்கள் சம்பாதித்ததில் உழைத்ததில் அவங்களுக்கு பங்கு இருக்குமோ அதே போல பெண்களுக்கு இருக்கு. நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா லிர்ரிஜாலி நஸீபும் மிம்மக்தஸபு, ஆண்கள் உழைத்தவற்றில் சம்பாதித்தவற்றில் அவர்களுக்கு பங்கு இருப்பது போல அவங்களுக்கு இருக்கிறது போல அதே போல வலின் நிசாயி நஸீபும் மிம்மக்தஸபுன, பெண்கள் சம்பாதித்தவற்றை உழைத்தவற்றை அவங்களுக்கும் பங்கு இருக்குது. ஆண் பெண் ரீதியா கூட என்ன பண்ணப்படுது, செல்வத்தை வைத்துக் கொள்றதுல இஸ்லாம் சொல்லிக்காது. பொம்பளைக்கு சொத்து வைத்துக்கலாம், பொம்பளைக்கு தனிப்பட்ட முறை செல்வத்தை வைத்துக்கலாம், தப்பு இல்லைங்கிறத இஸ்லாம் சொல்லுகிறது. தப்பான வழியில பயன்படுத்தினதான் தப்பு, ஆணுக்கும் தப்பு பெண்ணுக்கும் தப்பு, பொருளாதாரம் தப்பா பயன்படுத்தக்கூடாது. அதெல்லாம் வைத்துக் கொள்றதுல இஸ்லாம் தடை விதிக்கிறதா என்றால் கிடையாது. அதெல்லாம் பாக்குறீங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய முதல் மனைவி கூட கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கூட எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா செல்வந்தெல்லாம் வைத்துதான், பெரிய செல்வந்த அம்மாவா இருந்தாங்க, அவங்க அந்த அளவுக்கு வாழ்க்கை வாழ்ந்தார்கள். அப்ப அதுக்கு இஸ்லாம் இது உரிமைக்கு எதிரானதா, பெண்களுடைய உரிமைக்கு சிந்தித்து பாருங்கள். இந்த அளவுக்கு கருத்துக்களை அழகான முறையில் இஸ்லாம் முன்வைக்குது. அதோட மாத்திரம் நிக்குதா, பெண்களுக்கு இன்னைக்கு கூட பேச்சு உரிமையை கொடுக்க மாட்டோம். கொடுப்போமா?
ஒரு தீமையை ஒரு பெண் தட்டி கேட்க முடியுமா? இது தப்பு, இது தவறு, இதை நான் கண்டிக்கிறேன், இதுக்கு நான் எதிரான கருத்தை வைக்கிறேன் இன்னைக்கு கூட பெண்களால் சொல்ல முடியாது. உனக்கு எதுக்கு நீ அடுப்பூதும் பெண்களுக்கு கல்வி எதுக்குன்னு சொல்ற காலத்துல இருக்கிறோம். நீ பாத்தீங்கன்னு சொன்னா பெண்களை அந்த அளவுக்கு சொல்லுகிறார்கள். ஆனா திருமறை குர்ஆன் சொல்லுகிறது பெண்களுக்கு உண்டான அந்த அடிப்படையான பேச்சுரிமை இருக்குதுன்னு சொல்லுது. திருமறை குர்ஆனை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அழகான முறையில் இறைவன் சொல்லி காட்டுகிறான். 9வது அத்தியாயத்துல 71வது வசனத்துல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா வல் முக்மினூன வல் முக்மினாத்தி பஅலுகும் அவுலியா பஅத், ஆண்களும் பெண்களும், நம்பிக்கை கொண்ட ஆண்களும் நம்பிக்கை கொண்ட பெண்களும் ஒருவருக்கொருவர் உற்ற நண்பர்கள். எந்த விஷயத்திலயா நண்பர்கள்னா இன்னைக்கு இருக்கிற சீர்கேடு கலாச்சார இந்த மாதிரி உண்டான பண்பாடுகளுக்கு சொல்ல வரல. எதுக்கு இறைவன் சொல்லுகிறான் என்று சொன்னால் நீங்கள் நன்மையை ஏவுவதிலும் யஹ்முரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர், நன்மையை ஏவுவதிலும் தீமையை தடுப்பதிலும் அப்படி இருக்கிறீங்க. ஆண் எப்படி ஒரு தீமையை தடுக்கிறதுல இருக்கிறானோ அப்படி ஒரு பெண்ணும் இருக்கலாம். எப்படி இருக்கலாம்? இது தப்பு, இது தவறுன்னு சுட்டி காட்டக்கூடிய அப்படிப்பட்ட உரிமை, இந்த உரிமை இன்னைக்கு கூட இருக்குதா? இப்படி உரிமை இன்றைக்கு எல்லா பெண்களுக்கும் வழங்கியிருக்கா? இஸ்லாம் வழங்குது. இஸ்லாம் என்ன வழங்குது? ஒரு தீமைன்னு ஒரு விஷயம் தெரியுதா, அதை தடுக்கக்கூடிய உரிமை உனக்கு இருக்குது. நன்மைன்னு தெரியுதா, அதை ஏவக்கூடிய உரிமை உனக்கு இருக்குதுன்னு சொல்லி 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி இஸ்லாம் சொல்லுது. இன்னைக்கு கட்ட புருஷனுக்கு கூட அந்த உரிமையை வழங்காத நிலையெல்லாம் பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம்? ஒரு புருஷனுக்கு கூட சில விஷயங்களை அறிவுரையா சொல்றதுக்கு உரிமை பெண்களுக்கு இல்ல. அந்த மாதிரி விஷயங்களை ஆனா இஸ்லாம் சொல்லுது தீமையை தடுக்கிற உரிமை இருக்குது, நன்மையை ஏவற உரிமை இருக்கிறதுங்கிறத சொல்லி காட்ட பார்க்கிறோம். அது மாத்திரமா? இன்னி வரைக்கும் இவ்வளவு அறிவியல்ல வளர்ச்சி பெற்றோம்னு சொல்றோமே, இன்றைய வரைக்கும் கூட பெண்களுக்கு சொத்துரிமை எல்லா நாடுகளிலும் இருக்குதா? இந்தியால எல்லா மாநிலங்களையும் சொத்துரிமைன்னு பெண்களுக்கு வழங்கி இருக்கிறார்களா? தமிழகத்துல கூட கலைஞர் கூட எப்ப கொண்டு வந்தாரு? 98ல தான் கொண்டு வந்தார். அவருடைய ஆட்சி காலத்துல தான் பெண்களுக்கு சொத்துரிமை இருக்குன்னு சொன்னாரு. ஆனால் குர்ஆன் 1400 வருடங்களுக்கு முன்னாடி சொல்கிறது பெண்களுக்கும் சொத்துரிமை இருக்கிறது. கணவன் எப்படி நீங்க ஆம்பளைக்கு சொத்துரிமை வைத்திருக்கிறீர்களோ, எப்படி ஆண்டாண்டு காலமா இருக்காரோ பெண்களுக்கு இருக்குதுங்குது குர்ஆன் சொல்லுது. உறவினர்களும் பெற்றோர்களும் விட்டு சென்றதுல ஆம்பளைக்கு இருக்கிற மாதிரி பொம்பளைக்கு இருக்கு திருமறை குர்ஆன்ல. நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அதே 4வது அத்தியாயத்தில் 7வது வசனத்துல பாத்தீங்கன்னா லிர் ரிஜாலி நஸீபும் மிம்மா தரக்கல் வாலிதானி வல் அக்ரபுன், பெற்றோர்களும் உறவினர்களும் விட்டு சென்றவற்றில் ஆண்களுக்கு எப்படி நீங்கள் பங்கு இருக்குதுன்னு சொல்கிறீர்களோ, சொத்து கொடுக்கிறீர்களோ, அதே போல பெண்களுக்கும் வலின் நிசாயி நசீபும் மிம்மா தரக்கல் வாலிதானி வல் அக்ரபுன், பெண்களுக்கும் பெற்றோர்களும் உறவினர்களும் விட்டு சென்றதுல பங்கு இருக்குது, சொத்து உரிமை இஸ்லாம் அன்னைக்கே சொல்லுது. அதுல எப்படி கொஞ்சமா இருந்தா கொடுக்கணும், நிறைவா இருந்தா கொடுக்க தேவை நினைச்சிடாத. என்னது 1 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபா தான் உங்களுக்கு கொடுப்போம், 1 கோடி அப்படி நினைச்சிடாத. கொஞ்சமாக இருந்தாலும் சிறிதாக இருந்தாலும் அதிகமாக இருந்தாலும் கொடுத்துதான் ஆகணும். மேலும் பாத்தீங்கன்னா மிம்மா கல்ல மின்ஹு அவ் கஸர், குறைவாக இருந்தாலும் நிறைவாக இருந்தாலும் நீங்கள் கொடுக்க வேண்டும். இது இறைவன் உங்கள் மீது கடமையாக்குகிறான். நசீபம் மஃப்ரூலா, இது உங்கள் மீது கடமையாக்கப்பட்டது. இத ஃபர்ல் கடமைங்கிறான் இறைவன், கட்டாய கடமை, இதை நிறைவேற்றணும்னு சொல்லி இந்த அளவுக்கு 1400 வருடங்களுக்கு முன்னாடி பெண்களுக்கு உண்டான அடிப்படையான சொத்துரிமையை கொடுத்த ஒரு மார்க்கம் இன்றைக்கு உலகத்தில் இருக்குதா? இஸ்லாத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. அந்த அளவுக்கு எல்லா விதமான உரிமைகளையும் இஸ்லாம் என்ன பண்ணுது? பெண்களுக்கு சொல்லி காட்டுகிறது. அதே போல இன்னைக்கு கூட பாக்குறீங்க, சின்ன பிள்ளைகளை கல்யாணம் முடிக்கக்கூடிய ஒரு முறை இருக்கா இல்லையா? சிறு வயது அவர்களுக்கு எந்த விதமான விவரமும் தெரியாத வயதிலேயே கல்யாணம் முடித்து வைத்து விடுகிறார்கள். அந்த மாதிரி ஆனா இஸ்லாம் சொல்லுகிறது இது மாதிரி விவரம் தெரியாத பிள்ளைகளை எதுவுமே அறியாம நிர்பந்தமாக கட்டாயப்படுத்தி திருமணம் முடிக்கிறதும் உங்கள் மீது தடுக்கப்பட்டது. திருமறை குர்ஆன் சொல்லுகிறது யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, நம்பிக்கை கொண்டவர்களே, லா யஹ்லு லக்கும் அன் தரிசுன் நிஸாஅ கர்ஹா, குர்ஆன் சொல்லுகிறது இப்படி அவர்களுடைய சம்மதம் இல்லாம வலுக்கட்டாயமா இப்படிப்பட்ட திருமணங்கள் தடுக்கப்பட்டது, உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டதுன்னு சொல்லுகிற திருமறை குர்ஆன்ல. அதே அன்னிசாங்கிற அத்தியாயத்துல 19வது வசனத்துல அந்த பெண்கள்னு சொல்லக்கூடிய அத்தியாயம் இருக்குதா இல்லையா? அதுல தொடர்ச்சியாக இப்படி எல்லா விஷயங்களையுமே இறைவன் சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட என்ன பண்றாங்க? திருமணத்தை அந்த ஒரு பெண்ணுக்கு பிடிக்கலாம் ரத்து தான், அதுக்கு என்ன கிடையாது, அனுமதி எல்லாம் கிடையாது. இன்னைக்கு நம்ம என்ன ஆகிட்டோம்? அந்த பெண்களுக்கு அந்த அடிப்படையா சம்மதிக்கிறியாமா, உனக்கு விருப்பமான கேட்கறது இல்லை. ஒரு ஆட்டை பலி கொடுக்கும் போது எப்படி கழுத்துல மாலையெல்லாம் போட்டு
உட்கார வைத்துட்டு கட்டி வச்சுட்டு என்ன பண்ணுவான், தலையில தண்ணியை துளிப்பா, தலையாட்டவொன்னு அறுத்து போடுவாங்க. என்ன பண்ணுவான், எல்லாம் பண்ணி கூட்டு வந்துடுவாங்க. சபையில வச்சு மாலையை போட்டுட்டு தண்ணியை தெளிப்பான், மஞ்சள் தண்ணி அப்படி ஆட்டு தண்ணிக்க அறுத்து விடுவாங்க. இந்த மாதிரி பொம்பளை எல்லாம் முடிச்சுட்டு நடுவு சபையை கொண்டு வந்து வச்சுட்டு என்ன பண்ணுவான், சம்மதமா இப்படிலாம் முறைகள் இருக்கிறது. அப்ப இஸ்லாம் சொல்லுது அவங்களுக்கு சம்மதம் இருக்குன்னு. நபிகள் நாயகம் காலத்துல இப்படி ஒரு பெண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தே கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள எனக்கு பெற்றோர்கள் கல்யாணம் முடித்து வைத்தாங்க, ஆனா எனக்கு அதுல விருப்பம் இல்லை, என்னுடைய சம்மதம் கேட்காம முடிச்சு வச்சுட்டாங்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க தெரியுமா, இந்த திருமணம் இருக்குதே ஃபரத்த நிக்காஹா, இந்த திருமணத்தை நான் ரத்து செய்யறேன் அப்படின்னா இது செல்லாதுங்கிறாங்க. திருமணத்தை எதுக்கு ரத்து செய்யறாங்க, ஒரு பெண்ணுடைய சம்மதம் வாங்காம இந்த திருமணம் முடித்திருந்துச்சுன்னு சொன்னா இந்த திருமணம் செல்லாது, இதை நான் ரத்து செய்கிறேன்னு சொல்லி அன்னைக்கு இப்படிப்பட்ட புரட்சிகரமான கருத்துக்களை பெண்கள்கிட்ட சம்மதம் கேட்கணும்னாங்க. சம்மதம் இல்லாம முடித்தா அந்த திருமணம் செல்லாது என்றார்கள். அப்படிப்பட்ட மார்க்கம் இஸ்லாம். இது பெண் உரிமைக்கு எதிரானதா, பெண்களுடைய பறிக்கக்கூடியதா, நீங்கள் சிந்தித்து பார்க்கணும். இன்னும் சொல்வதாக இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணத்துக்குன்னு என்ன இருக்குது நீங்க இன்னைக்கு பாக்குறீங்க, ஆணுதான் பெண் இடத்துல இருந்து வரதட்சணை வாங்கக்கூடிய நிலை இருக்கா இல்லையா. ஒரு பெண்ணை கல்யாணம் முடிக்கிறதா இருந்தா அந்த பெண்ணை பெற்ற தகப்பனார் என்ன பண்ணணும், சின்ன வயசுல இருந்தே அதுக்குன்னு பொருளாதாரத்தை சேர்க்கணும், அந்த பிள்ளைய கரையேற்றுறதுக்காக வேண்டி கஷ்டப்படணும். நாளை கல்யாணம் வந்துச்சுன்னா அவன் எல்லா விதமான பொருளாதார ரீதியான நெருக்கடிகளை சந்தித்து அவன் பிச்சை எடுக்கக்கூடிய அளவுக்கு உண்டான நிலைகள்லாம் இன்னைக்கும் பாக்குறீங்க இருக்கா இல்லையா. அதனால பழமொழியை எழுதி வைத்திருக்கிறான், 5 பொம்பளை பிள்ளைய பெத்தா அரசனு ஆண்டி ஆகி கொடுவான்னு எழுதி வச்சிருக்கிறான். எதுக்கு எழுதான், அந்த அளவுக்கு பெண்களை அடிமைப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை நிலவுகிறது இந்த வரதட்சணை மூலியமாக. ஆனா திருமறை குர்ஆன் சொல்லுது ஆண் தான் பெண்ணுக்கு கொடுக்கணும், அது வர தட்சணையா சொல்லல, அது என்ன சொல்லல, தட்சணை எல்லாம் இல்ல, கொடை. அது திருமறை குர்ஆன்ல அதே அன்னிசான்னு சொல்லக்கூடிய 4வது அத்தியாயத்துல 4வது வசனத்தை எடுத்து பாருங்க, எப்படி இருக்கும், வாத்துன் நிசா சதகாத்தின நிஹல, ஆண்கள் தான் பெண்களுக்கு கட்டாயமாக மகர் கொடுக்கணும், கட்டாயமாக அந்த தொகையை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி திருமறை குர்ஆன் கட்டளையிடுகிறது. அப்படி முடித்தால்தான் அது அனுமதிக்கப்பட்ட திருமணம், இல்லைன்னா அது தடுக்கப்பட்டது, விபச்சாரம் மாதிரி ஆகும்னு கண்டிக்கக்கூடிய நிலைகள்லாம் இருக்கிறது. அப்ப அந்த அளவுக்கு இது கட்டாயமாக்கப்பட்டிருக்குதா இல்லையா இஸ்லாத்துல, இதையெல்லாம் நீங்கள் பார்க்கிறீர்கள். அதே போல பெண்களுக்கு அந்த மகர் கூட கேட்கிற உரிமை. எப்படி ஒரு ஆம்பளைக்கு இன்னைக்கு இருக்குதா இல்லையா, அவனுக்கு தான் இருக்கக்கூடாது. எது, ஒரு பொண்ணை கட்டிக்கும் போது எனக்கு எவ்வளவு தருவ, எம்புடு கொடுப்ப, பிச்சைக்கார போய் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு, சோறு முதல் கொண்டு எங்க வீட்டுல இருந்து 1000 பேர் வருவாங்க, சோறு கொடுப்பியா, இப்படியெல்லாம் பிச்சை எடுக்கிறார்கள், இப்படியெல்லாம் கேடுகட்ட செயல்பாடுகளோடு இருக்கிறார்கள். திருமறை குர்ஆனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வழங்குறாங்க, அந்த பெண் கேட்கக்கூடிய உரிமை, அவர்கள் மகர் கேட்கலாம், எனக்கு இவ்வளவு கொடுங்க, அவ்வளவு அவர்கள் தீர்மானிக்கிற உரிமை. நீங்க கூட நினைக்கலாம் பெண்களுக்கு அப்படி இருக்குதா, மகர் நம்மளத்தான கொடுப்போம், அதுல பிச்சைக்கார பேர் என்ன பண்ணுவாங்க, 1001 ரூபாய் எழுதிக்க, 101 ரூபாய் எழுதிக்க, 2 சவரன் நகை போட்டுக்க, அதெல்லாம் கிடையாது, அவர்களுக்கு உரிமை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல ஒரு பெண்மணி கூட என்ன பண்றாங்க, உம்மு சுலைம்ங்கிற பெண்மணி, ஒருத்தர் பெண் கேட்பார், அவர் பெண் கேட்கக்கூடிய ஒரு என்னன்னு சொன்னா ஒரு முஸ்லீம் அல்லாதவரா இருப்பார், தல்ஹா அபு தல்ஹாங்கிறவர். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, நீங்க நல்லவர் தான், உங்களை நான் கல்யாணம் முடிக்கிறதுல எது இல்லை, ஆனா என்னன்னு சொன்னா நீ இஸ்லாத்துக்கு வராம முஸ்லீம் அல்லாதா இருக்கு, எங்களுக்கு தடுக்கப்பட்டது, அது ஒரு கொள்கையில இருக்கிறவங்க திருமணம் முடிக்கணும், அதுதான் கேட்க பேசுறாங்க. அவங்க என்ன பேசுறாங்க, இது சரியா வராதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இஸ்லாத்துக்கு வந்தீங்கன்னா அதே நான் மகராக்கிக்கிறேங்கிறாங்களா இல்லையா. மகர் தொகையை பேசக்கூடிய உரிமை யாருக்கு இருக்குது, பெண்ணுக்கும் பெண்ணை பெற்ற அந்த வலிக்கு இருக்குது, பொறுப்பாளருக்கும் இருக்கிறது. அதே போல மூசா நபி மேட்டர் கூட நீங்க பார்க்கலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த திருமணம் முடிக்கும் போது அந்த மத்திய நகருக்கு போய் திருமணம் முடிப்பாங்களே, திருமறை குர்ஆன்ல 28வது சூரா எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த சம்பவம் 23 இருந்து வரும் 28 வரைக்கும். அதுல பாத்தீங்கன்னு சொன்னா மூசா நபி என்ன பண்ணுவார், கல்யாணம் முடிக்க போவார். அப்ப போகும்போது அங்க என்ன பண்ணப்படும், மகரா பேசப்படும். என்ன பேசப்படும், நீங்க 8 ஆண்டு வேலை பார்க்கலாம், இல்ல 10 ஆண்டையா முழுமைப்படுத்திக்கலாம், நான் 2 பொண்ணுல ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன், இப்படின்னு அங்க நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகளையும் நீங்க திருமறை குர்ஆன்ல பார்க்கலாம். அப்ப இதெல்லாம் என்ன காட்டுது உங்களுக்கு, பெண்ணுக்கு அந்த உரிமை இருக்குன்னு காட்டுதா இல்லையா. மகர் தொகை இந்த மாதிரி ஒரு உரிமை இன்னைக்கு கூட இல்லையே. சுயமரியாதை திருமணங்கிற பேர்ல இப்படி சில கருத்துக்களை முன்வைப்பார், வரதட்சணை வாங்காத பெண்ணுக்கு கூட முன்வைப்பார்களா. இஸ்லாம் இதை முன்வைக்குது, பெண்ணுடைய நிலையை பார்த்து அவ சகலத்தையும் தியாகம் செய்யறா,
எல்லாத்தையும் இழந்துட்டு வர்றா, விட்டுட்டு வர்றா, அவளுக்கு நீ தாண்டா கொடுக்கணும்னு சொல்லி இப்படிப்பட்ட உரிமைகளை இஸ்லாம் வழங்கக்கூடிய ஒன்று இன்னைக்கு நீங்க பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு அது எவ்வளவா இருந்தாலும் அது திருமறை குர்ஆன்ல வாத்தைத்தும் இஹ்தாவுன கின்தா பொற்குவியலே நீ கொடுத்திருந்தா கூட சரி அப்படின்லாம் திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. அந்த அளவுக்கு மகரை கேட்டு வாங்கலாம். நபிகள் நாயகம் உஹது மலை அளவு கேட்டாலும் நீங்க கொடுக்கலாங்கிறாங்க. தங்கத்தை உஹது மலை அளவுக்கு எனக்கு கொடு, அப்படி அந்த அளவுக்கு அதுலயும் குறைச்சலா இல்ல, எவ்வளவு வேணாலும் கேட்கலாம், எப்படி வேண்டாலும் கேட்கலாம்னு சொல்லி இந்த அளவுக்குலாம் இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. அது மட்டுமா பிரியக்கூடிய உரிமை, இந்த உரிமை இன்னைக்கு இருக்குதா? ஒரு பெண்ணு பிடிக்கலன்னா ஈஸியா விலக முடியாது. என்ன பண்ணுவார்கள்? அதுக்கு சில முட்டுக்கட்டைகளாக நிற்பார்கள். ஆனா இஸ்லாம் சொல்லு கல்லானாலும் கலவமா, புல்லானாலும் புருஷன், அவன் சாராயம் குடிச்சாலும் சரி, தண்ணி அடிச்சாலும் சரி, சோம்பேறி பயலா, உழைக்காத ஊதாரி பயலா இருந்தாலும் அவனோட தான் நீ வாழணும் கடைசி வரைக்கும். இஸ்லாம் சொல்லுகிறது பிடிக்கலாம் விலகி கொள்ளலாம். பெண்களுக்கு உரிமை, ஆண்களுக்கு எப்படி பிரியக்கூடிய தலாக் உரிமை இருக்கிறதோ அது போல பெண்களுக்கு என்ன இருக்குது? குர்ஆன் சொல்லுவாங்க பிரியக்கூடிய உரிமை. நபிகள் நாயகம் காலத்துல ஒரு பெண்மணி இப்படியே வந்து என்ன பண்ணாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட, அவருடைய தூதரே, நான் என்னுடைய கணவருடைய நன்னடத்தையிலையோ அவருடைய ஒழுக்கத்தையெல்லாம் சொல்ல மாட்டேன், நல்ல ஆளுதான், ஆனா அவருடைய சேர்ந்து இருந்தேன்னு சொன்னா நான் வந்து குஃப்ரா வழியை தவறி போயிருவேன். வலாக்கின்னி அக்ரல் குஃப்ர ஃபில் இஸ்லாம், இஸ்லாத்துல நான் இருந்துகிட்டு வழி தவறிடுவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நபிகள் நாயகம் அவங்ககிட்ட வந்து முறையிடுகிறார்கள் அந்த பெண்மணி. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, அப்படியா உன்னுடைய கணவர் யாருன்னு கேட்டு அவரை கூப்பிட்டு என்ன பண்றாங்க, அவர் பேர் சாபித் பின் கைஸ், அவரை கூப்பிட்டு இந்த அவன் மனைவி பிடிக்கலையா, நீ ஒரு தோட்டம், அந்த அம்மாட்ட கேட்கறாங்க, ஒரு தோட்டம் உனக்கு மகரா கொடுத்தாரமா அதை கொடுத்துறியா? அன்னைக்கு இப்படிதான் இருந்துச்சு, ஆம்பளை வரதட்சணையா கொடுத்தான்ல அந்த மகர் தொகையை அதை திருப்பி கொடுத்துறியாமா? கொடுத்துட்றாங்கிறாங்க அவங்க. உடனே அதை வாங்கி கொடுத்துட்டு ரெண்டு பேருக்கு அந்த மாதிரி உரிமைங்க இன்னைக்கு இருக்குதா? இப்படிப்பட்ட உரிமை இஸ்லாம் வழங்கு. பிரியக்கூடிய உரிமை, பிடிக்கலையே பிரிந்து கொள்ளலாம், இந்த அளவுக்கு உண்டான உரிமைகள். அது மாத்திரமா, ரெண்டாவது அவங்களுக்கு இன்னொரு திருமணத்தை முடிக்கக்கூடிய உரிமை, இது இன்னைக்கு கூட இருக்குதா? முடிஞ்சு போச்சு. அதோட வந்து அந்த பெண்ணு கணவனை இழந்தாலோ அல்லது வந்து அந்த கணவன் பிரிந்தாலோ வேற கல்யாணம் முடிக்கிறதுக்கு உண்டான உரிமையை வழங்கப்படுறதில்லை. அதுலயும் குறிப்பா கணவன் இறந்துட்டாலும் கிடையாது, அந்த பொண்ணை விதவைன்னு சொல்லி ஒதுக்கி மூலையில வைத்து விடுகிறார்கள். ஆனா இஸ்லாம் இந்த உரிமை, பிரிந்து விட்டாலும் சரி கணவன் இறந்து விட்டாலும் சரி குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அவர்கள் என்ன பண்ணலாம், இன்னொரு திருமணத்தை முடித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி இப்படிப்பட்ட உரிமைகளையும் இஸ்லாம் என்ன பண்ணுது, வழங்குகிறதெல்லாம் பாக்குறீங்க. மறுமணங்கிற உரிமை இது இஸ்லாம் தான் உலகத்துக்கு அழகான முறையில் முன்வைத்து இப்படிப்பட்ட கருத்துக்களை எல்லாம் இஸ்லாம் வைத்தது. அதே போல புருஷன் பிடிக்கலன்னு விடுறான், விட்டா கூட அவன் இருந்து என்ன பண்ணுது இஸ்லாம் வந்து ஒரு தொகையை கொடு, அழகான முறையில் வாங்கி இஸ்லாம் கொடுக்கு. என்ன இல்ல ஜீவனாம்சங்கிற பேர்ல வருஷம் வருஷம் மாசம் மாசம் இது மாதிரி ஏமாத்து வேலைக்கு தான் இல்ல. இது என்ன ஆயிரும், புருஷன் பிரிஞ்சாலும் ஜீவனாம்சம் கொடுக்குறங்க. ஒரு பக்கம் அந்த பெண்ணுக்கு என்ன இருக்கு, வேற திருமணமும் முடிக்க முடியாது, அது வரைக்கும் தான் அந்த காசு வேணும். ஏமாத்தி வேற வேலையில என்ன பண்ணுவா, அந்த பொண்ணும் நடப்பா, இவனு ஏமாத்துவான், ஏமாத்த என்ன பண்ணுவான், எப்படி வேணும் ஏமாத்துவான்ல, காசு பணத்தை வச்சு. அப்ப இதுக்காக வேண்டி இஸ்லாம் என்ன பண்ணும், முதல்ல ஒரு தொகை பிரிய போறியா ஒரு தொகையை கொடுத்து விடு. நீங்க திருமறை குர்ஆன்ல எடுத்து பாத்தீங்கன்னா வலில் முத்தல்லகாதி மத்தாஹுல் பிமாரூஃப், பெண்களை நீங்க வந்து விவாகரத்து பண்றீங்களா அவங்களுக்கு அடிப்பட்ட முறையில் என்ன கொடுத்துடணும், அழகான முறையில பொருளாதாரத்தை கொடுங்க, வசதி ஏற்படுத்தி கொடுங்கன்னு சொல்லிட்டு இது கடமைன்னு சொல்லுது. ஹக்கன் அலல் முத்தகீன், இறைவனை பயப்படக்கூடியவர்களுக்கு கடமையான ஒன்று இது. இப்படி ஏராளமான விஷயங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு அழகான முறையில உரிமைகளை சொல்லி தரக்கூடிய மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கமாக இருக்கிறது. இதையெல்லாம் நீங்க சிந்தித்து பார்க்கணும். பெண்களானவர்கள் இப்படிப்பட்ட உரிமையை கொடுக்கக்கூடிய மார்க்கமாக இது இருக்கிறது, இப்படிப்பட்ட அழகான மார்க்கமாக இருக்கிறது. இதை நீங்கள் சிந்தித்து பார்த்தீங்கன்னா இஸ்லாத்தை விமர்சனம் செய்யறதுக்கு பெண்களும் யோசிப்பாங்க. முஸ்லிம் பெண்கள் கூட சிலர் என்ன பண்ணிடுறாங்க, இஸ்லாத்தை புரிந்து கொள்ளாமல் இஸ்லாத்தை விமர்சிக்கக்கூடியவர்கள். சர்வதேச லெவலிலும் உலக அளவிலும் இந்த தஸ்லீமா நஸ்ரீன் போன்ற கேடுகட்ட இப்படிப்பட்ட புல்லுருவிகளும் இன்னும் சில பெண்களும் இஸ்லாத்தை பற்றி சரியான முறையில் அறிந்து கொள்ளாமல் விமர்சிக்கிறார்கள். இன்னும் சில பெண்களுடைய இவர்கள் எதையெல்லாம் உரிமையா பெண்களுடைய உரிமையா சில தப்பான விஷயங்கள் முன்வைப்பார்கள். அப்ப அதையும் இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன பண்ணுவோம், வரக்கூடிய நாட்கள் அறிந்து கொண்டு இஸ்லாம் எப்படியெல்லாம் பெண்களுக்கு உண்டான உரிமையை வழங்கி இருக்கிறது அறிந்து கொள்வோம் என்று கூறிக்கொண்டு என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களின் மேலான கருத்துகளையும் ஆலோசனைகளையும் விளம்பரங்களையும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி மீடியா வேர்ல்ட், 81 அங்கப்பன் ஸ்ட்ரீட், மண்ணடி, சென்னை 1.